இல்லை, அடுத்த 4வது விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, முதலீடுகள். மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க முதலீடுகள்லாம் எங்கே போடுவாங்க? பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்களா? அது சார்ந்த முக்கியமான விஷயம். இந்த கம்பெனிஸ்லாம் பைபேக் பண்ணாங்க பார்த்துருக்கீங்களா? ஷேர்ஸ் அதிகமாக நம்ம பைபேக்லாம் பண்ணுவோம். இது போல பண்ணாலும் சரி, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்தும் சரி, இனிமே கொஞ்சம் சர்ஜை நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் அது ஹையாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த எஸ்டிடின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இது எஃப்&ஓ ட்ரேடர் சார்ந்து இனிமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏப்ரல் 1 இருந்து இதுவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. 5வது, இது கேட்டு பல பேரும் என்ன ப்ரோ இது அப்படின்னு கொந்தளிக்கலாம். என்னன்னாக்கா, ஏடிஎம் அண்ட் பேங்க் சர்வீசஸ் ஃபீ இருக்குல்ல, அது இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது யூபிஐ விட்ரா இருக்குல்ல, இதுவும் ஏடிஎம் டிரான்சாக்ஷனாக தான் கன்சிடர் பண்ணப்படுன்னு சொன்னாங்க. சரி ப்ரோ, இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏடிஎம் கார்டு ஹோல்டருக்கும் உங்களுக்கு இத்தனை டிரான்சாக்ஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல ஒன்று வச்சிருப்பாங்களா, 3 டிரான்சாக்ஷன் ஃப்ரீயா பண்ணிக்கலாம்ப்பா, மாசத்துக்கு 5 பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு பண்ணாதான் அதுல கணக்குல சேரும்னு நினைப்பீங்க. ஆனா யூபிஐ விட்ரா பண்ணினாலே அதுவும் இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிஸ்ட்ல வந்துருன்ற மாதிரி தான் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. இதுவும் ஏப்ரல் 1 இருந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா? அடுத்து பிஎன்பி பேங்க் வாங்க. இந்த பேங்க் சார்ந்து யூஸ் பண்ற சில டெபிட் கார்டு ஹோல்டர்ஸ், இவங்களுக்கு இந்த டெய்லி லிமிட் இருக்குல்ல விட்ரா பண்றது, இது முதல்ல 1 லட்சமா இருந்துச்சு, அதை 50,000 குறைச்சிட்டாங்க இந்த டெய்லி விட்ரா லிமிட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாமலேயே நீங்க ஏதாவது டிரான்சாக்ஷனை மேற்கொண்டு அது ஃபெயிலியர்ல முடிஞ்சிச்சுன்னு வைங்க, அதுக்கு ஃபைன் போடுவாங்க. அது வேற கொண்டு வந்திருக்காங்க. கடுப்பா இருக்குல்ல? நமக்கு எதனா பேங்க் எரர் காமிச்சு டிரான்சாக்ஷன் ஒரே நேரத்தில் பண்ண முடியல, கடுப்பா வரும். ஆனால் இவங்க பண்ற வேலையை பார்த்தீங்களா, நமக்கு மட்டும் அபராதம், அவங்களுக்கு கிடையாது. எதனா சொதப்பினாங்கன்னா இதை கேட்டால் பைத்தியக்காரத்தனமா கேட்கறான்னுவாங்க. அதாவது என் காசு கையிலேருந்து போதுன்ற ஆதங்கத்தில் நம்ம பேசணும்னாக்கா, சுற்றி இருக்க படிச்ச அறிவாளிகள் பல பேரும் என்ன ஃபினான்ஸே தெரியாமல் பேசுற அப்படின்னுவாங்க. ஆனால் செலவு அவன் பண்ண போறதில்ல, நம்ம தான். இதெல்லாம் பேங்க் எப்போ திருத்த போறான்னு தெரியல. ரைட்டு.